நாங்கள் இப்போ கும்பகரை போயிட்டுருக்கோம். கிளைமேட் செம்மையாக இருக்குது. இது பின்னாடி தான் போகணும் போல நம்ம. இத்தனை நெல் இங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் நெல் போட்டிருக்காங்க. கிளைமேட்டை பாருங்க. கும்பகரை எங்க இருக்கு? பெரிய குளத்துல இருந்து உள்ள 3-4 கிலோமீட்டருக்குள்ள இருக்கு. ஃபால்ஸ் தண்ணி இருக்குமா? தெரியல. எப்ப இருக்கு லொகேஷன்? சூப்பரா இருக்கு. வந்ததுல இருந்து ஒரே மலை. நம்ம ஊர் இருந்துச்சு ஒரு காலத்துல. தேவதானி பத்தினா மதுரா டேம் ஞாபகம் வச்சுக்கணும். பெரிய குளம்னா கும்பகரை ஃபால்ஸ். அப்புறம் சோத்துப்பாறை. சோத்துப்பாறை நம்ம ஆல்ரெடி போயிருக்கோம். அதனால கும்பகரை லாஸ்ட் டைம் வந்துட்டு போக முடியல. அடுக்கம் இது டேஞ்சர். நாங்க போயிருக்கோம். டேஞ்சரஸ் ரூட் அடுக்கம். ஐயோ ரொம்ப டேஞ்சர். ஒரு டைம் போயிட்டு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஒரு ஈக்காக்கா கூட காணாங்க. விளையாட்டுக்கு சொல்லல, நிஜமாதான். இந்த ரூட்ல போறது கஷ்டம், போவாதீங்க. ஆமா, 2 வீலர்ஸ் போலாம், அது பிரச்சனை இல்ல. அடுக்காமன் தாண்டிக்குடி ரூட் ரொம்ப டேஞ்சர். தாண்டிக்குடியில் பஸ் எல்லாம் கூட போகுது. ரோடு சைஸும் சின்னது, ஒரு சைடு பள்ளத்தாக்கு. சேம் அடுக்கத்துலேயும் ஒரு சைடு பள்ளத்தாக்கு, ரோடு சைஸும் சின்னது. பெரிய வண்டி வந்தால் கூட அது ஒதுங்கிறதுக்கெலாம் கூட இடம் கிடையாது. ஸோ இந்த ரூட் சூஸ் பண்ண வேணாம். நல்லா டிரைவ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் இந்த ரூட்டில் போங்க. உள்ள போயிட்டோம், கஷ்டம் வரும். ஆமா. இப்போ நம்ம கும்பகரை கிட்ட வந்து விட்டோம். ஃபால்ஸ் போதாட்டிருக்காங்க. தண்ணியை புகை என்னது புகைச்சு விடுறானுங்க. அங்க மட்டும் காத்திருக்கிறான். இப்படிதான் காட்டு தீ பரவும், அப்படியே போயிடும். பசங்க ரீல்ஸ் எடுத்துக்கானுங்க பாரு. நம்மள மாதிரி ரீல்ஸ் எடுக்கிறாங்க. கொடைக்கானலுக்கே டஃப் கொடுக்கும் போல கும்பகரை. இது கேஃபே இல்ல வந்துட்டோம். போனோம். ஆமா, போலாம். ரைட். சைடுல ஃபுல்லா மாந்தோப்பு. சாப்பாடு இங்கே இருக்குங்க, சாப்பிட்டுக்கலாம். மாட்டிய மாட்டேன். கும்பகரை ஃபால்ஸ் வந்துட்டோம். பார்க்கிங்க்கு 50 ரூபா. 9 மணிலேருந்து 4-4:30க்கெலாம் கிளம்பிடணும். 5 மணிக்கு க்ளோசிங் டைமு. உள்ள என்ட்ரி டிக்கெட்டு பெரியவங்களுக்கு 30 ரூபா, சின்னவங்களுக்கு 20 ரூபா. போகிறப்ப 500 மீட்டர் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் பக்கியிலே போயிட்டோம். பக்கிக்கு ஒரு ஆளுக்கு 20 ரூபா. ரிட்டர்ன் வரப்போ நீங்கள் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். ஸோ இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே பொறுமையாக இறங்கி வரலாம். ரிட்டர்னுக்கு பக்கி இருக்குமான்னு தெரில, யோசிச்சுட்டே தான் வந்தோம். மோஸ்ட்லி போகிறவங்க மட்டும்தான் பக்கியில் போகிறாங்க. ரிட்டர்ன் நடந்தே கூட வந்துடுறாங்க. கொடைக்கானல் அடிவாரம்னால அங்கே நெட்வொர்க் சுத்தமாக இல்லை. கீழே செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. சோப்பு, ஷாம்பூ, ஃபுட்டு எதுவும் அலோட் கிடையாது. வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். பட் நம்ம ஆளுங்க எப்படியோ பேக்கெட்டில் சோப்பு ஷாம்புலாம் வச்சு குளிச்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம ஆளுங்க பெரிய கில்லாடி தான். போங்க, ஃப்ரெண்டு போங்க. சிச்சோ
எங்க இருக்கீங்க? எல்லாம் குரல் குட்டிட்டு அந்த சத்தம். ஆஹா, ஆமா வேடிக்கை பார்க்குறாங்க. மேலே ஒரு இடத்துல லேடிஸும் குழந்தைகளும் குளிக்கிறாங்க. தண்ணி பயங்கர சில்னஸ்ஸு. கீழே வந்து ஃபுல்லாக ஜென்ஸ் ஏரியா, பட் லேடிஸும் வராங்க. போன அப்புறம் வந்து நான் வீடியோ பிளர் பண்ணிட்டேன். நிறையா ஜென்ஸ் இருந்தனால வீடியோ கவர் பண்ண முடியல. பிகாஸ் காப்பிரைட் இஷ்யூ வரும், அதுக்காக நான் அப்படி பண்ணிட்டேன். நிறையா பேர் இருக்கனால தனியாக வர சொன்னேன் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக. அப்போயுமே வந்து பேக் சைடில் கொஞ்சம் கவர் ஆச்சு. ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இவங்க நீர் யானையாட்டம் உள்ளே போனவங்க தான் மேலே ஏறவே இல்லை. அப்போ நான் எப்படி இங்கே குளிக்க போகிறது? ஸோ டைமும் கம்மியாக தான் இருந்துச்சு. 3:30க்கு உள்ளே போனோம், அவ்வளோதான். இவங்க உள்ளே போனவங்க வரவே இல்லை. ஸோ நானும் டைம் ஆயிடுச்சு, கரெக்டாக கீழே இறங்குற டைமில் போக சொல்லிட்டாங்க. சரி தான் நெக்ஸ்ட் வீக் வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். 4 o'clock வந்து மேலே லேடிஸும் கிட்ஸு அந்த ஜோனை கொஞ்சம் காலி பண்ணிவிட்டு அப்புறம் கீழே வந்தாங்க. கீழே வந்து நம்மளே கிளப்பி கூட்டிகிட்டு போகணும்ல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தரையாக கிளப்பி மேலே ஏற்றி ஆயிடுச்சு. 4:40க்கெலாம் அரௌண்ட் எல்லாமே காலி ஆயிடுச்சு. சைடில் மேலெல்லாம் ரொம்ப வியூ அழகாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம ஷூட் பண்ணிவிட்டு நான் குளிக்கலன்றனால கொஞ்சம் கை காலெலாம் நினச்சி முகம் கழுவிட்டு அப்போ அப்படியே கிளம்பிட்டோம். மெயினாக போனது இந்த பக்கி வருமா என்னன்னு தெரில அப்படிங்கிறதுக்காக தான் வேக வேகமாக மேலே போனது.
ஏன்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா கஷ்டம். பார்த்தா கீழேருந்து மேலே போகும்போது தான் மேடு, பட் அந்த ஃபால்ஸ்லேருந்து கீழே இறங்குறப்ப பள்ளமாக தான் இருந்துச்சு. சாயங்கால டைமுன்றனால டிசைனாக சவுண்டு, மயில், கரிச்சாங்குருவி, குரங்கு ஒரு பக்கெட்டு கத்தும். அப்புறம் இந்த ஹில்ஸ்லலாம் வண்டா இல்லை கதண்டான்னு தெரில, அது ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். ரிசார்ட் ஃபாரஸ்ட்னால அந்த சவுண்ட்லாம் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே இந்த சவுண்ட்லாம் கேட்டுட்டு கீழே வேடிக்கை பார்த்துட்டு போயிருக்கலாமேன்னு யோசிச்சுட்டு தான் வந்தோம். சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கீழே வந்து இறக்கி விட்டாங்க. அப்போ கிளாக் ரூமில் எங்கள் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபுட்டு கொண்டு போனோம். ஸோ ஃபுட்டுலாம் அங்கேயே வாங்கி வச்சுட்டாங்க. ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு மாந்தோப்பு நான் வரும்போதே பார்த்து வச்சுருந்தேன், அங்கே போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு ஸ்டார் ஃப்ரூட்டு அப்புறம் மாங்காய்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு சாப்பிட போயாச்சு. மாந்தோப்பு பக்கத்தில் நான் தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சேன். போகிறப்பே பார்த்து வச்சிட்டேன், இங்கே தான் நம்ம சாப்பிட்ணுன்ட்டு. நாங்கள் போகிற ஃபால்ஸுக்கு குளிக்க போகிறப்ப மாங்காய் லோடு ஏற்றிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்தப்போ யாரும் இல்லை. சரி ஓகே, யார் வந்தாலும் நம்ம சாப்பிட தானே போகிறோம், வேறு எதுவும் பண்ணல அப்படின்ட்டு அமைதியாக இருந்துச்சு. இந்த சைடும் யாரும் இல்லை, இந்த சைடும் யாரும் இல்லை, அமைதியாக இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டு அப்படியே கிளம்புறதுக்கு 6:10 6:15 ஆயிடுச்சு. கும்பக்கரை அருவியில் குளிச்சுட்டு மட்டன் சுக்கா சாப்பிட உட்காந்துருக்குறேன். அங்கேயே சாப்பிட்டு விட மாட்டேன்ட்டாங்க. சைடு யாரையும் காணோம். இவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த இடம், மனசுக்கு இதமாக. வீடா நிறைய பீஸ் வரத்துக்கு இல்லை, கடனா அப்படிதான் இருக்கும். ஒரு பீஸ் வந்ததே அதிசயம். இவங்க சுற்றில குப்பையே காணா, இவங்க மட்டும் நாஸ்டி பண்ணி வச்சுருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பெய்க்குள்ளே தாண்டி லக்ஷ்மிபுரம் ஏரியா. இது நான் காலேஜ் படிக்கிற டைமில் ஒரு 2-3 மாதம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு, ஹாஸ்டல் ஒர்க்கு. செக்ரட்டரியோட சொந்தக்காரவங்க மஹால்னு சொல்லி ஸ்டே பண்ண வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மஹால் இப்போ எப்படி இருக்குது, இந்த பக்கம் வரதே இல்லையே, பைபாஸ்லேயே போயிட்டு பைபாஸ்லேயே வந்துடுறோம். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த பக்கத்து வர்றதுக்கு இதுதான் ரீசன், நமக்கு தெரிஞ்ச ஏரியா அப்படின்றனால. இந்த ஸ்பாட்டுக்கு வந்தால் கொடைக்கானல் அவ்வளோ கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு, போகணும் போலேயே இருந்துச்சு. சரி நெக்ஸ்ட் வீக் போஸ்ட்போன் பண்ணிட்டோம் அப்படியே. ஐயோ, எப்படி போயிருந்தால் பூம்பாறையில் மாட்டியிருப்போம். ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போதே 10 to 11 டிகிரி தான் இருந்திருக்கும் போல். ஏன்னா ஒரு டைம் பூம்பாறையில் போயிட்டு மாட்டிக்கிட்டோம். சுத்தமாக பாசிங் க்ளவுட்ஸ் ஒன்றுமே தெரியவே இல்லை. சரி வேணாம், நமக்கு டேஞ்சர் ஒரு டைமே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன கண்டிஷன் இருக்கோ அதை பார்த்து போட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் யாருமே இருக்க மாட்டாங்க, நம்மளும் தனியாக போகிற மாதிரியே இருக்கும். ஸோ இது லாங் வியூ கொடைக்கானல். இதான்ப்பா கொடைக்கானல் மலை, பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக ஈவினிங் சன்செட் ஆகிற வரைக்கும் கொடைக்கானல் வியூ தான். வலிச்சு வீடியோ எடுத்தோம். ஏன்னா அந்தளவுக்கு அன்றைக்கி கொடைக்கானல் வியூஸ் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. கூட மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் போனதுலேருந்தே மழை தான்.
அப்புறம் ஒரு வழியாக வந்தாச்சு திண்டுக்கல். திண்டுக்கல்லில் எக்ஸிபிஷன், அது சும்மா ஒரு கிளிம்ஸ் எடுத்தேன் உங்களுக்கு காட்டலான்னு.